நமஸ்தே. நாம் இப்போது கேல் கேல் மேங் இந்த லெசன் பார்க்கலாம். கேல் கேல் மேங் அப்படின்னா நம்ம விளையாட்டோடு சேர்ந்து படிப்பு கற்றுக்கிறது அப்படின்னு அர்த்தம். கண்டி பஜ்ஜதேகி சிக்ஷிகா கக்ஷா கி ஓர் படி. பெல் ரிங் ஆன உடனே டீச்சர் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளாஸ் ரூமுக்கு போகிறாங்க. बीती रात से ही वे सोच रही थी कि कक्षा में कौन सी गतिविधि करवाई जाएगी, बच्चों को मनोरंजन के साथ साथ कोई जानकारी भी मिले. அவங்க நேற்று நைட்லேருந்து என்ன திங்க் பண்ணாங்கன்னா, கிளாஸ் ரூமில் பசங்களுக்கு விளையாட்டோடு சேர்ந்து அதாவது ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கணும், ஆனால் குழந்தைங்க கற்றுக்கிற விதமாக இருக்கணும். ஸோ குழந்தைங்களோட மனசை அட்ராக்ட் பண்ணுற விதமாக கற்றுக்கிற விதமாக ஏதாவது விஷயம் பண்ண முடியுமா, அது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏக் உன்கே சேகரே பர் முஸ்கராஹட் ஆகி. அப்போது ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ரொம்ப சிரிப்பு இருக்குது. சிக்ஷிகா கக்ஷா மேங் பிரவேசம். டீச்சர் இப்போ உள்ளே போகிறாங்க. சபி சாத்திர எல்லா ஸ்டூடெண்ட்டும் எழுந்து நிற்கிறாங்க. கடே ஹோக்கர் எழுந்து நிற்கிறாங்க. சுப்ரபாத் மேடம் சார், நான் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஷிகா சுப்ரபாத் பச்சோ பைட் ஜாயியே. குட் மார்னிங் சில்ட்ரன்ஸ், உட்காருங்க. अच्छा मैं आपको ये गतिविधि करवाऊंगी. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேம் மாதிரி, அதாவது ஒரு ரூலிங் உள்ள ஒரு கேம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விநாயக்ங்கிற பையன் கதிவிதி, அரே வாங்க, ஓ ரூலிங் உள்ள கேமா, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். ஜெயா சொன்னான், மேடம் आप कौन सी गतिविधि करवाएंगी. மேடம் நீங்கள் என்ன மாதிரி ரூலிங் உள்ள கேம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். விக்டர் சொல்கிறான், ஹமேं क्या करना होगा, நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். சிக்ஷிகா டீச்சர் சொன்னாங்க, அபி பதாத்தி ஹூங்க, இதுவும் நான் இப்போ சொல்கிறேன். சப்சே பகலே ஆப் சபி छात्र आठ छात्रों के 4 समूह बना लूँगा. நீங்கள் இப்போ இருக்கிற சில்ட்ரன்ஸ் இருக்கீங்க இல்லையா, நீங்கள் எல்லாருமே 8 ஸ்டூடெண்ட்ஸாக 4 குரூப்பாக வந்து டிவைட் ஆகிக்கோங்க. எப்படி 8 ஸ்டூடெண்ட்ஸாக 4 குரூப்பாக டிவைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சமூகங்கே நாம் ஹோங்கே, குரூப் டிவைட் பண்ணிட்டாங்களா. ஸோ இப்போ இந்த குரூப்ஸோட பேர் வைக்கிறாங்க. என்ன பேர்னா, உஜ்ஜவல் சமூக, உத்கர்ஷ சமூக, சத்யம் சமூக, சனத் சமூக, இது அவங்க வைக்கிற 4 பேர். சபி சமூக दो रोचक तथ्य ढूंढकर लगाएंगे और कल कक्षा में सुनाएंगे. நீங்கள் இந்த 4 குரூப்பை டிவைட் பண்ணிட்டாங்களா. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச 2 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை கண்டுபிடிங்க, அது நாளைக்கு கிளாஸில் வந்து எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. छात्रों ने समूह बनाकर अपने नाम மானிட்டர் கே பாஸ் லிக்வா தியே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க குரூப் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க எந்த குரூப்பில் இருக்கோங்கிற பேரை மானிட்டர்கிட்ட கொடுத்துடுறாங்க பேரை. ஒரு யோஜனா பனானே லகே. இப்போ அவங்க வந்து பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இஸ் பிரக்ரியா மேங் கக்ஷா மேங் ஷோர் பேட்டு கையா. இப்போ அவங்க இது இன்ட்ரெஸ்டாக தேடுறாங்களே இல்லையா. ஸோ கிளாஸ் ரூமில் ரொம்ப சத்தமாக வர ஆரம்பிச்சிருச்சு. शिक्षिका टीचर சொன்னாங்க, आप सभी शांत हो जाइए, अब हम अपनी पढ़ाई शुरू करेंगे. நீங்கள் இப்போ சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா தான் என்னால் இப்போ கிளாஸ் எடுக்க முடியும். எல்லாரும் ப்ளீஸ் சைலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சிக்ஷிகா அப்பனா விஷயம் பட்டாக்கர் சல்லா கையே. டீச்சர் அவங்களோட விஷயத்தை இப்போ படித்து கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அகலே தின் நெக்ஸ்ட் டே. शिक्षिका बच्चों तो आप सब रोचक तत्वों के साथ तैयार रहेंगे. டீச்சர் கேட்டாங்க, டியர் சில்ட்ரன்ஸ் எல்லாரும் உங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை கொண்டு வந்துட்டீங்க இல்லையா, ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்காங்க. சபி சாத்ரா ஜி மேடம், எஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா சிக்ஷிகா டீச்சர் கேட்டாங்க, உஜ்வல் சமூக் ஆப் அப்படி தத்திய பனாயியே. உஜ்வல் சமூக் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
உஜ்ஜவல் சமூக கே சதஸ்ய கடே ஹோ கயே. உஜ்ஜவல் மெம்பர்ஸ் வந்து அதனுடைய மெம்பர்ஸ் எல்லாரும் எழுந்துடுன்னு சொல்கிறாங்க. சிக்ஷகன் சங்கேத், அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு ஃபேக்ட் மாதிரி அவங்க சொல்கிறாங்க. चित्र दिखाकर और शीर्षक बताकर चर्चा करेंगे. सामान्य ज्ञान संबंध प्रश्न पूछेंगे. அப்போது அவங்க சொல்கிறாங்க, இந்த டாபிக் ஒன்று டைட்டில் ஒன்று கொடுத்துருக்கோம், டாபிக் பாருங்கள், பார்த்துட்டு நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்டர் சொல்கிறான், इंडोनेशिया के सुमत्रा द्वीप में एक ऐसा वृक्ष पाया जाता है. இந்தோனேஷியாவில் இருக்கிற அந்த சுமத்ரா ஐலாண்டில் ரொம்ப யூனிக்கான ஒரு ட்ரீ ஒன்று இருந்தது. ஜோ ஜல் பர்சாத்தாக, அது எப்படி இருக்கும்னா எப்போவுமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேலே தண்ணி அதுக்கு மேலே மழை பெய்கிற மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது அந்த ட்ரீஸில் இருந்து. दोपहर के समय जब सूर्य की किरणें तेज से हो जाती हैं तो यह पेड़ हवा से भाप ग्रहण करता है. அவங்க இதில் வந்து दोपहर के समय ஆஃப்டர்நூன் டைமில் எப்போல்லாம் சூரியனுடைய சன் ரேஸ் அந்த லீவ்ஸ் மேலே படுதோ அப்போது அந்த லீவ்ஸ் வேகமாக அந்த ஏர் இருக்கு இல்லையா, ஏர்லேருந்து அந்த வாட்டர் வேப்பர் மட்டும் சக் பண்ணிக்கிடுது. சக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து कुछ देर बाद कुछ நேர கழிச்ச भाप जल के रूप में बरसने लगते हैं. भाप அப்படின்னா வந்து வாட்டர் வேப்பர், ஜல்னா வாட்டர். இப்போ அது செக் பண்ணிச்சு இல்லையா வாட்டர் வேப்பரை, அதை அப்படியே மழையாக இந்த பூமி மேலே அது வந்து கொடுத்துடுது. சௌமியா இப்போ சாரி சுப்பையா டால்ஃபின் ஏக் ஆங்கோல்கர் சோத்தீக. சுப்பையாங்கிற பையன் சொன்னான், டால்ஃபின் ஒரே ஒரு கண்களால் மட்டும்தான் அது வந்து கண்களை மட்டும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கண்களால் தூங்குது அப்படின்னு சொல்கிறான். சபி பச்சோங்னே தாலியாங் பச்சாயிங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சத்தமாக கிளாப் பண்ணுறாங்க. சிக்ஷிகா டீச்சர் சொன்னாங்க, வாக் அப் உத்கர்ஷ் சமூக கி பாரி ஹை. ஓ இது வந்து உத்கர்ஷ் சமூக் அப்படின்னா இந்த உத்கர்ஷ் சமூக் அப்படின்னு குரூப் இருக்காங்க இல்லையா, இப்போ அவங்க டர்ன், அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உத்கர்ஷ் சமூக் கே சதஸ்ய கடே ஹோ கயே. உத்கர்ஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுந்து நிற்கிறாங்க. ரமன் சொல்கிறான், 15 अगस्त के दिन भारत के अलावा 3 और देशों को भी आज़ादी मिली थी. 15th ஆகஸ்ட் அன்னைக்கு இந்தியாவை தவிர மிச்சம் உள்ள 3 கண்ட்ரீஸுக்கு வந்து நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிருச்சு. எந்தெந்த கண்ட்ரின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். फर्स्ट कंट्री दक्षिण कोरिया को जापान से 15th अगस्त. दक्षिण कोरिया அதாவது சவுத் கொரியாவுக்கு ஜப்பான் கிட்ட இருந்து 15th ஆகஸ்ட் 1945ல. அப்புறம் பஹ்ரைன் கோ பிரிட்டன் சே 15th ஆகஸ்ட் 1971 மேங்க. பஹ்ரைனுக்கு பிரிட்டனில் இருந்து 15th ஆகஸ்ட் 1971ல. காங்கோ கே ஃப்ரான்ஸ் சே 15th ஆகஸ்ட் 1960 மேங்க. காங்கோக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து 15 ஆகஸ்ட் 1961ல ஆசாதி மிலி தி. அப்போலாம் இவங்களுக்கு இது மாதிரி ஃப்ரீடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. जोसेफ अवे सोना, जिस तरह हर इंसान की उंगली के निशान अलग अलग होते हैं उसी प्रकार हर इंसान की जीप के निशान भी अलग अलग होते हैं. இப்போ ஜோசப் சொன்ன விஷயம் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னன்னா எப்படி ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த ஃபிங்கர்ஸோடைய ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த டங்கு நாக்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாக்குடைய இதுவும் கூட ஒவ்வொருத்தருக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சபி பச்சோங்னே தாலியாங் பச்சாயிங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சத்தமாக கிளாப் பண்ணிட்டாங்க. தபி சுப்பையா கடி ஹோ கயிங். அப்போ அவன் சுப்பையா நின்றுட்டு தான் இருக்கிறான். சுப்பையா मैडम रमन ने जो जानकारी दी है उसके अनुसार 15th अगस्त भारत के अलावा इन देशों का आगे स्वतंत्रता दिवस होगा ना. அப்போது மேடம்
சுப்பையா கேட்குறான், மேடம் ரமன் நே ஜோ அஜோ ஜான்காரி தி ஹை அப்படின்னா ரமன் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் 15th ஆகஸ்ட் தானே இந்தியாவோட ஃப்ரீடம் டே. இதையும் தவிர வேறு ஏதாவது கண்ட்ரீஸுக்கு 15th ஆகஸ்ட் அன்னைக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சிக்ஷிகா டீச்சர் சொல்கிறாங்க, ஹாங் ஏக்தம் சகி, ஆமாம், சத்யம் சமூக் அப் ஆப் பதாயே. சத்யம் சமூக் இப்போ நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சத்யம் சமூக் கே சதஸ்ய கடே ஹோ கயே. சத்யம் சமூக் அதனுடைய மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க. கமல் கமல் வந்து சொல்கிறான், कैटल ஃபிஷ் நாமக் மச்சலி கா கூன் நீலா ஹோத்தாக. கேட்டில் ஃபிஷ் அப்படிங்கிற அந்த ஃபிஷ்ஷோடைய பிளட்டு ப்ளூ கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஆர்யா அவன் சொன்னான், ருக்கி ஹுயி கடி தின் மெங் தோ பார் சகி சமய் திக்காத்தி ஹேம். பேட்ரி இல்லாமல் நின்று போயிடுச்சுல கிளாக்கு, அந்த கிளாக்கு கூட ஒரு நாளைக்கு 2 தடவை சரியான டைமை தான் அது காட்டும் அப்படின்னு சொல்கிறான். சபி பச்சோங்னே தாலியாங் பச்சாயிங்க. எல்லா குழந்தைகளும் என்கரேஜ் பண்ணி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணாங்க. சிக்ஷிகா இப்போ டீச்சர் சொன்னாங்க, எக ஜான்காரி தோ பகுத் ரோச்சக்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. ஜப் சனத் சமூகி பாரேக்க. இப்போ சனத் அப்படிங்கிற குரூப்போடைய டேர்ன் இது, அவங்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சனத் சமூகே பச்சோங் கடே ஹோகைய. சனத் சமூகத்தில் இருக்கிற குழந்தைகள் எழுந்து நின்னாங்க. கார்த்தி சொன்னான், शरद एकलौता ऐसा खाद्य पदार्थ है जो कभी खराब नहीं होगा. அவன் வந்து கேட்குறான், ஷகத் ஒரே ஒரு ஃபுட் ஐட்டம் மட்டும் நம்ம வந்து எப்போ வேணால் வச்சு சாப்பிடலாம், அதில் எதுவுமே ஸ்பாயில் ஆகாது, எப்போ வேணுமோ அதை சாப்பிட்டுக்கலாம், நம்ம ஸ்டோர் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம், என்ன ஃபுட் ஐட்டம் அப்படின்னு கேட்குறான். ராமச்சந்திரா, சவுதி அரப் ஐசா தேஷ் கே ஜஹாங் ஏக் பி நதி நகி ஹே. ராமச்சந்திர சொல்கிறான், சவுதி அரேபியா வந்து அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் எந்த ஒரு ரிவருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சபீனே தாலியாங் பச்சாயி, எல்லாரும் சந்தோஷமாக கிளாப் பண்ணுறாங்க. சிக்ஷிகா டீச்சர் சொன்னாங்க, அப் சபீனே பகுத் அச்சி ஜான்காரியாங் கோஜி ஹேங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமான அளவில் எல்லா விஷயங்களும் நல்லா கேட்டுக்கிட்டீங்க. முஜே உம்மித்து கைன் आप इसी प्रकार और भी रोचक तथ्य गोचुकर अपना ஞான் படாயீங்க. இப்போ எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, என்ன வழியில் நம்ம வந்து நான் எந்தெந்த இதெல்லாம் எப்படி ரோச்சக்னா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆசைப்படுறதுன்னு அர்த்தம். தத்தியர் கோச்சுக்கிறத தேடி போகிறோமோ அதுதான் நம்மளோட நாலேஜ் அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ணே அஜித், மேடம் क्यों ना हम रोज फ्लोटिन बोर्ड पर ப்ளோட்டின் போர்டு வராது, நோட்டீஸ் போர்டுன்னு வரும். நோட்டீஸ் போர்டில் ஏக்கி நயி ஜான்காரி லகாயேங்க. மேடம் நாம் ஏன் டெய்லி நோட்டீஸ் போர்டில் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் எழுதி போடாமல் இருக்கிறோம், ஏன் ஏதாவது நம்ம பண்ணலாமே அப்படின்னு கேட்குறான். சிக்ஷிகா டீச்சர் சொன்னாங்க, யகத்தோ பகுத் அச்சா விஸ்தார் ஹே. இதுவும் கூட ரொம்ப நல்ல ஐடியா. क्यों बच्चों आप सब तैयार हैं? ஏன் பசங்களே எல்லாரும் நாளைக்கு ரெடியாக இருங்க, சொல்கிறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சபி சாத்ரா எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக சொன்னாங்க. குஷ் ஹோக்கர் ஜி மேடம், ஹாங் ஜி அப்படி சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதுதான் இந்த லெசனுடைய கேல் மேங் இந்த லெசனுடைய சாராம்சம் தான். தேங்க்யூ.